to a real goat. வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சாவிரியாஷன். மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ட்ரெய்லர் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மக்களே ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு. இந்த படத்தில் இருந்துன்னா கராத்தே கிட் த லெஜெண்ட், அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் மக்களே. இந்த ட்ரெய்லர் வெளியாகி 2 நாள் ஆச்சு, நம்மளுக்கு டைம் கிடைக்கல, அதனால இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ரெய்லர் நான் ஒன்று கூட பார்க்கல மக்களே, உங்கள் கூட சேர்ந்து தான் இந்த ட்ரெய்லர் பார்க்கணுன்னு இருந்தால் எடுத்துகிட்டு வந்துட்டோம். வேற மாதிரி இருக்க போகுது. இது யார் ஒரு படம்னு எல்லாத்துக்கும் தெரியும், லெஜெண்ட் ஜாக்கி சானோட படம் தான் மக்களே. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் மக்களே. அவரோட படம் நான் நிறையா பார்த்துருக்கேன். தமிழ் டப்லேயாக இருக்கட்டும், இங்கிலீஷ்லேயா இருக்கட்டும், சைனீஸ்லேயா இருக்கட்டும், அப்புறம் கத்தோன்னு, அதெல்லாம் நம்ம மறக்க முடியாத ஒரு கத்தோன் மக்களே. ஜாக்கி கத்தோன்னு, அதெல்லாம் மறக்க முடியாத கத்தோன் மக்களே. எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரீசனாக ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஜாக்கி சானோட ஃபோட்டோ மக்களே. இப்போ எப்படி இருக்காருன்னு ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லெஜெண்டுக்கு வந்துட்டு வயசாகுது மக்களே. அதில் பார்த்துருப்பீங்க ஜாக்கி சானுக்கு வந்துட்டு வயசாகுது. அது பார்க்க எனக்கு வந்து மாரியா போச்சு மக்களே. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர், வேற மாதிரி ஆக்டரு. அவருக்கு வயசாகுது பாருங்கள். வா, இருந்தாலும் அவர் படம் நடிக்கிறாரு, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் மக்களே. அதனால தான் தூக்கிட்டு வந்துட்டேன் இந்த ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு. வேற மாதிரி இருக்க போகுது. மொதல் பாகம் வந்துட்டு எப்படி ஹிட் ஆகும்னு ஒரு பாகம் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ 2வது பாகம் விட்டுருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்க போகுது, அதே மாதிரி ஹிட் ஆகுமா, அதுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்துட்டு கண்டினியூ தான் நினைக்கிறேன் மக்களே. எனக்கு தெரியல, எங்கே விட்டாங்களோ அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, படம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். இப்படி இருந்தாலும் படம் வேறு மாதிரி இருக்க போகுது. ஜாக்கி சான் இருக்கார், சம்பவம் பண்ணுவார், வெறித்தனமாக ஃபைட் பண்ண போகிறாரு மக்களே. அதை நம்ம பார்க்கலாம். எத்தனை வயசாக இருந்தாலும் அவர் வந்துட்டு அந்த ஃபைட்லாம் விடவே மாட்டார், சம்பவம் தான் பண்ணுவார். இதில் நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காருன்னு. டக்குன்னு பார்த்துலாம் மக்களே. பார்க்குற மின்னுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒன்று என்னோட வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போகுது. வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ட்ரெய்லரை பார்த்துலாம் மக்களே. லெட்ஸ் கோ. சோனி தான் வந்து இந்த படத்தையும் தயாரிக்கிறாங்க. வரலாற்றுல ஓஹோ, அது ஜாக்கி சான் தான். வா, இப்படி சுத்துறாங்க வேற மாதிரி. கராத்தே. இந்த மரம் இன்னும் வலிமையா வளர்ந்துக்கிட்டு. ஓ, உங்களுக்கு மிஸ்டர் மியாகியை தெரியுமா? மியாகி. மியாகியை தெரியுமா? ஓ, பார்க்க தான் இங்க வந்திருக்கேன். ஜாக்கி சான் பாருங்க மக்களே எப்படி இருக்காருன்னு. நெக்ஸ்ட் இயர் நான் அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கு. சண்டை போடுற அளவுக்கு இது அவ்வளோ முக்கியமா? விருப்பப்பட்ட வா, நீங்க வந்தா இது நான் எல்லாருக்காகவும் பண்ணுறேன், என்னானாலும் சரி. ஓஹோ, பா, இப்படி ஃபைட் பண்ணுறாங்க. கிளைகள் ஒரு மரம். ஜாக்கி சான் பா. கராத்தே கிட்ஸ் லெஜெண்ட்ஸ். விரைவில் தமிழில் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேற மாதிரி வெறித்தனம் மக்களே, வெறித்தனம். இந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்பா, வேற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே சட்டிலாக போகுது, ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக்கும் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. குறிப்பாக ஜாக்கி சான் பார்க்குறதுக்கு பா எப்படி இருக்காரு பாருங்க, லெஜெண்டு. வேறு மாதிரி மக்களே. இப்படிலாம் வெள்ளையாயிட்டு இருந்தாலும் ஃபைட் பண்ணுறாரு பாருங்க. அதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரெய்லரு. இந்த ட்ரெய்லர்லேயும் ஒரு டோர்னமெண்ட் வருது, அதுலேயும் ஃபைட் பண்ணுறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் ஹீரோ வந்துட்டு அந்த பேன் சொல்கிறாங்க பாருங்க, அவர் தான். இவர் வந்துட்டு சைனாலேருந்து அமெரிக்கா போகிறாருன்னு நினைக்கிற மக்களே. ஆனால் அந்த படத்தில் பார்த்துருப்பீங்க அமெரிக்காலேருந்து சைனா வருவாங்க. ஆப்போசிட்டாக இருக்குது பாருங்கள், வேறு மாதிரி. அது மட்டும் இல்லை, ஒரு கட்டத்தில் வந்துட்டு
ஜாக்கி சான் சார் வந்துட்டு பாகத்துக்குள்ள வந்து அவருக்கு வந்து சொல்லி கொடுப்பாரு பாருங்க, சட்டையை கழட்டு போடுன்னு. அந்த இது வந்து இதில் வந்திருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு கட்டத்தில் எல்லாரும் செய்கிறாங்க. இதில் வந்து ஜாக்கி சான் சார் வந்துட்டு ஒரு மாஸ்டராக ஆகிட்டாரு. எப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு அந்த ஃபைட்டை. அந்த படத்துலேயே வந்துட்டு ஜாக்கி சான் சார் வந்துட்டு வயசாகிட்டாரு. இந்த படத்தில் ஒன்றும் வயசாக இருக்காரு. அது செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு 2 மாஸ்டரு, ஒன்று வந்து ஜாக்கி சான் சார், ஒன்று பார்த்தீங்கன்னா யாருன்னா ரேப் மாக்கியோ, அவரும் சண்டை சொல்லி கொடுக்குறாரு. பேன் அவருக்கு, இந்த ஹீரோ, இந்த படத்தோட ஹீரோக்கு. எப்படி இருக்க போகுது என்ன இருக்க போகுது தெரியல மக்களே, கண்டிப்பாக செம்மையாக இருக்க போகுது. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவரை வந்து பூலி பண்ணுறாங்க. அந்த படத்துலையும் பார்த்துருப்பீங்க அவரை வந்து பூலி பண்ணுவாங்க. பூலி பண்ணி தான் அவர் வந்து அந்த கிராத்தியை வந்து கற்றுக்கிட்டு சம்பவம் பண்ணுவார். அந்த படமும் அப்படி தான், இந்த படமும் அப்படி தான் மக்களே. அந்த மெயின் ப்ளாட் வந்துட்டு அப்படியே தான் இருக்குது, ஆனால் ஆப்போசிட்டாக பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து இங்கே வராரு, இங்கேருந்து அங்கே போகிறாங்க. அதுதான் இந்த கதை மக்களே. செம்மையாக இருக்க போகுது. என்ன மாதிரி சம்பவம் பண்ண போகிறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. அடுத்த வருஷம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் மக்களே. கண்டிப்பாக படம் வந்துட்டோட தேட்டரில் போய் பார்க்க போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஷுவல் வேறு லெவலு, மியூசிக் வேறு லெவலு, ஃபைட்டு வேறு மாதிரி. ஒரு கட்டத்தில் அந்த பேன் இருக்கார் பாருங்கள், இந்த படத்தோட ஹீரோ, அந்த சிவரில் ஏறி எத்துவார் பாருங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேற மாதிரி மக்களே. கிராத்தே தான் மக்களே. அதை வந்து செமையாக காட்டியிருக்காங்க இந்த படத்தில். இன்னும் நிறையா வந்து இந்த படத்தில் வந்து காட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேற மாதிரி லெஜெண்ட் தான் மக்களே. இன்னும் நிறைய படம் நடிக்கணும் ஜாக்கி சான் சார். ரொம்ப வெயிட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, ரஷ் ஹவர்ஸ் 4 வேறு வருதா மக்களே. அதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். வேறு மாதிரி இருக்கும், அதெல்லாம் நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்துச்சுன்னா அதையும் நம்ம பார்க்கலாம். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது, எப்படி இருக்க போகுதுன்னு கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. இதுலேருந்து வேறு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதெல்லாம் ரிலீஸ் பண்ணால் நம்ம பார்க்கலாம். இதோட நம்ம முடிச்சுக்கலாம் மக்களே இந்த ரியாக்ஷனை. உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒன்றும் நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போகுது. வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் மக்களே.